அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். அகத்திலே இன்பத்தை நாடக்கூடாது, புறத்தில் இன்பத்தை நாடலாம். புறத்தில் இன்பத்தை நாடலான்னா எல்லா விதமான புலன் இன்பத்தை அனுபவிக்கலாமான்னா, அதிகமாக அனுபவித்தா புலன் கெட்டு போயிடும். இந்த புற நிகழ்வு தான் பெரிய பிரச்சனை ஏற்படுத்துவது அப்படின்னு நமக்கு தோணலாம். இந்த ஆட்சியை பிடிப்பதற்கும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் என்ன மாதிரி வன்முறைகள்லாம் ஏற்படுகின்றன. ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு 25 லட்ச ரூபா கார், அதை பார்க்குறோம், நமக்கு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது, வாங்கலான்னு தோணுது. அதேவே 2 கோடி ரூபா ஒரு பெரிய வீடு, அதை வாங்கலான்னு நினைக்கிறோம். இந்த 2 கிடைச்சா நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறோம், அதை வாங்குகிறோம். ஆனால் வாங்கினதுக்கு தான் தெரியுது துயரமும் துன்பமும் ஏற்படுது அப்படின்னு. அப்போ இதன் காரணமாக துயரம் துன்பம் ஏற்படுதுன்னா நம்ம அதை விரும்ப மாட்டோம். ஆக்சுவலாக இந்த புறச்செயலையும் மன உணர்வையும் நாம் முழிச்சு போடுறோம், வேறு எந்த பிரச்சனையும்